அடுத்து லேர்னிங்கு, லீடர்ஷிப். ஸோ ஒவ்வொரு போர்ஷன்ஸ் நீங்கள் போகும்போது உங்களுடைய லேர்னிங் வந்து அதிகமாக தான் ஆகும் இல்லையா? நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்லே ஒர்க் பண்ணி உங்களுக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கொடுத்தணும் அப்படின்னா அதுக்கான லேர்னிங் நீங்கள் ஆரம்பிக்கணும் இல்லையா? திருப்பி அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் இல்லையா? டீம் லீடர்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் மேனேஜர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த லேர்னிங்கை வந்து நீங்கள் கூடவே வச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் லீடர்ஷிப். ஸோ நீங்கள் லீடர்ஷிப் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் சீனியர் ஆனதுக்கு அப்புறமே வந்துடும். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆனாவே உங்களுக்கு ஜூனியராக ஒரு 2-3 பேராச்சும் போடுவாங்க. அப்பயே உங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு ஜூனியர்ஸ் உங்ககிட்ட தான் கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. நீங்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? தெரியாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஸோ லீடர்ஷிப் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? அது ஒவ்வொரு டைம் வந்துடும். பட் அது நீங்க முன்னாடி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்காத அந்த கொஸ்டினே. ஓகேவா? இப்போ என்னென்ன கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு நீங்க சொல்ற ஆன்சரை வச்சு. இங்க 3 விஷயம் தெரிஞ்சுப்பாங்கடா. ஓகேவா? தெரிஞ்சுப்பாங்கல்ல, தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னா, உனக்கு அடுத்தடுத்து என்ன ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு உனக்கு தெரியும். உனக்கே ஃபர்ஸ்ட் நீ என்ன ஆக போறோம்னு தெரியும் இல்லையா? கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த 6 மாசம் கழிச்சு நாங்க என்ன பண்ண போறோம், நீங்க என்ன ஆகணும், நீ கேட்கணும் இல்லையா? வந்து ப்ரொமோஷனு நீ தான் வந்து கேட்கணும். நான் கொடுக்கல எப்படி தெரியும் உனக்கு? இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது எப்போ உங்களுக்கு தெரியும்? நான் கொடுக்க வரை வெயிட் பண்ணுவீங்களா? நீங்க அது குவாலிஃபைடு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணா ப்ரொமோஷன் நான் குவாலிஃபைடுன்னு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான மெயின் ரீசனே உங்களுக்கு எப்போ என்னென்ன இந்த கம்பெனியில் நடக்கும், இது நடந்தால் நீங்கள் என்னவா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இந்த ஐடியாவே இல்லாமல் ஒருத்தரெல்லாம் வேலைக்கு வருவானுங்க, நீ என்ன போனே தெரியாமல். ஓகேவா? நான் அடுத்து வந்து பாஸ் ஆயிடுவேன், இல்லை உங்கள் சீட்டில் உட்காருவேன். இதெல்லாம் அடி முட்டாள்தனமான ஆன்சர். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு 5 வருஷத்துல இதுதான் நடக்கும், இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொசிஷன் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அது இந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாலும் சரி, இதெல்லாம் இருக்கும்.